ஹாய் ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் வந்துட்டு தேன் நெல்லிக்காய் தான் செஞ்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்து நல்லா தண்ணியில் கழுவிக்கிறேன். கழுவி எடுத்ததுக்கப்புறமா ஒரு காட்டன் துணியில் நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் தொடச்சி எடுத்துக்கலாம். தொடச்சி எடுத்துகிட்டு நான் இது ஸ்டீம் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் வேக வைக்கிறதுக்கு எடுத்துக்கிறேன். போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சா போதும், வெந்துடும். அந்த டைமில் வந்துட்டு பனங்கல்கண்டு தான் இதுக்கு ஸ்வீட்டுக்கு சேர்த்துக்க போகிறேன். பனங்கல்கண்டு 1/2 கிலோ நெல்லிக்காய்க்கு 400 கிராம் பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன். அது நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நெல்லிக்காய் வெந்துருச்சு. நெல்லிக்காய் வெந்ததுக்கப்புறமா இதில் காய்ச்சிருக்க மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து அதில் ஸ்வீட்லாம் உள்ளே இறங்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா கட் பண்ணிவிட்டு அது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறமா நான் ஒரு பேன் வச்சுட்டு இது கேஸ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சோம்ல பனங்கல்கண்டு அது நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்துட்டு இனி பனங்கல்கண்டு நல்லா மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆனதுக்கப்புறமா நெல்லிக்காய் சேர்த்துக்கலாம். இது வந்து 1 மாதம்லாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. ஆனால் அது நம்ம இருக்க இதில் டேஸ்ட் அதிகமாகத்தான் செய்யும். நம்ம கடையிலேருந்து வாங்கும்போது அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் இருக்கும், அதனால் அது ரொம்ப நாளைக்கு நிற்கும் வெளியில் வச்சாலும். இதில் நம்ம அந்த மாதிரி எதுவும் சேர்க்காதனால நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் நெல்லிக்காய் சேர்த்துட்டேன். நெல்லிக்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இனி நெல்லிக்காயிலிருந்தும் தண்ணி வரும், ப்ளஸ் இன்னும் மெல்ட் ஆகணும் பனங்கல்கண்டு, அதுலேருந்தும் கொஞ்சம் தண்ணி வரும். அப்போ கரெக்டாக இருக்கும். மூடி வச்சுட்டு ஒரு ஃப்ளேம் கொஞ்சம் கம்மியாக வச்சுருந்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்ம இது ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நம்ம எப்படி ஊறுகாலாம் கரெக்டாக தண்ணி படாமல் அந்த மாதிரி பார்த்துக்கிறோமோ அந்த மாதிரி கரெக்டாக நம்ம எடுக்கும்போது கைப்படாமையெல்லாம் வச்சுருந்தோம்னா கரெக்டாக 1 மாதம்லாம் கெடாமல் இருக்கும். இப்போ நெல்லிக்காய் சீசன் இருக்குது, எல்லோரும் வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இனி அவ்வளோதான், நல்லா மெல்ட்டாகி வந்துடுச்சு. இனி முடிஞ்சது. இந்த நெல்லிக்காய் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் சுருங்கி இருக்கும். ரெடி ஆயிடுச்சு. இனி வந்து இதை ஆஃப் பண்ணி அப்படியே ஒரு நாளைக்கு நம்ம வேறு கண்டெய்னர் எதுவும் மாற்றாமல் இப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இது இனி கலர் சேஞ்ச் ஆகும், ப்ரௌன் கலரில் ஆகும் ஒரு நாள் வச்சோம்னா. அதுக்கப்புறம் நம்ம வேறு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் சஜஷன்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இனி வந்துட்டு இது இனி ஒரு நாள் வச்சா எப்படி இருக்குங்கிறது நான் இதில் காமிச்சிருக்கேன். இது ஒரு நாள் நான் எடுத்து வச்சது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிடும். இனி நம்ம வந்து வேறு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.